நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி அப்படிங்கறதை விட யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க முகப்புலயே பார்த்திருப்பீங்க. ஆமா நண்பர்களே, மதன் கௌரி பிரபலமான யூடியூபர், அவரை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அவர்கிட்ட இந்த தம்பி எழுப்பக்கூடிய சில கேள்விகள், அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மதன் கௌரி சோசியல் மீடியாவில் குறிப்பா யூடியூப்ல பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மதன் கௌரி. அவர் தனது வீடியோல காணொலியில எப்படி தொடங்குவார் அப்படின்னா, ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மதன் கௌரி அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்குவாரு. அப்படிப்பட்ட ஒரு மிக பிரபலமான ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட இந்த மதன் கௌரி உலக அரசியலை அப்படி தெல்ல தெளிவா எடுத்து பேசுவாரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவில் மட்டுமில்ல, உலக அளவுல லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் பின்தொடர்பாளர்கள் அவர்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 84 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு மதன் கௌரி அவருக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஒரு யூடியூபர். அப்படிப்பட்ட மதன் கௌரி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 84 லட்சத்தினுடைய அவருடைய பிரதிநிதியா, அவருடைய முகங்களா தான் இருக்காரு மதன் கௌரி. அப்படிப்பட்டவருக்கு மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்பு இருக்குது தானே. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய எந்த ஒரு முடிவும் அவருடைய செயல்பாடு பெரித அந்த சமூகத்தை பாதிக்காது. ஆனா 84 லட்சம் பேர்களுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய மதன் கௌரி இருக்கக்கூடிய ஒரு முடிவு, அவருடைய செயல் அப்படிங்கிறது இந்த சமூக மாற்றத்தையே புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த தம்பியின் சில கேள்விகள் தான் மதன் கௌரிட்ட நான் இப்ப எழுப்ப போறேன். அதாவது மதன் கௌரி அவர்களுடைய சமீபத்திய சில காணொலிகள் எப்ப அப்படின்னா, இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததற்கு பிறகு அவருடைய காணொலிகள் நம்ம பார்க்கும்போது முழுக்க விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடாவே இருக்கு. விஜய்க்கு ஆதரவு கொடுத்து காணொலிகள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி நான் சொல்றத பார்த்து கூட சில பேர் கேட்கலாம், எப்ப அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு ஒரு கட்சியை ஆதரிக்கிறது, ஒரு நபரை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படி மாதிரி சொல்லலாம். ஆனா நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி ஒரு தனிநபர் இருக்கக்கூடிய ஒரு முடிவு, அவருடைய செயல் அப்படிங்கிறது பெரிதா இந்த சமுதாயத்தில் பெரித மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனா 84 லட்சம் பேருடைய முகமாக இருக்கக்கூடிய மதன் கௌரி அவர் இருக்கக்கூடிய அந்த செயல், அவருடைய முடிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கறதுனாலதான் நம்ம மதன் கௌரிட்ட இந்த கேள்வியை எழுப்ப போறோம். அந்த வகையில மதன் கௌரி அவருடைய சமீபத்திய காணொலியில் நம்ம பார்க்கும்போது மதன் கௌரி ஒரு தீவிர விஜய் ரசிகராக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. விஜய்க்கு பயங்கரமா முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்துட்டா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், மிக உச்சபட்ச ஒரு நடிகர். அப்படிங்கும் போது அவருடைய நடிப்பை ரசிக்கலாம், அவருடைய நடனத்தை ரசிக்கலாம், அவருடைய படத்தை ரசிக்கலாம், பார்த்து கொண்டாடலாம், கைத்தட்டலாம். ஆனா இன்னைக்கு அரசியல்னு அரசியல் இன்னைக்கு வரும்போது அவருக்கு இந்த அரசியலை பற்றி என்ன தெரியும், அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகுது. அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, இந்த மக்களுக்கான அவருடைய கருத்து என்ன, அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பற்றி நாம கேள்வி எழுப்பணுமா வேணாமா? இப்ப சினிமாவில விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? இப்ப மதன் கௌரி அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அவர் விஜயனுடைய ரசிகரா இருக்கலாம், தீவிர ரசிகரா இருக்கலாம். இப்ப நீங்க சினிமாவில விஜய் பார்த்து கொண்டாடினீங்க, ரசிச்சீங்க, ரொம்ப பிடிக்கும்னு வச்சீங்க. இப்ப அவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்காரு. அப்ப சினிமாவில பிடிச்ச அந்த காரணத்துக்காக நீங்க அரசியலுக்கு, அந்த அரசியல் நிலைப்பாட்டிலையும் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டையும் நீங்க ஆதரிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி? ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கொள்கையை முன் வைக்கிறாரு, அவருடைய பேச்சு, அவருடைய கருத்து எல்லாமே இந்த மக்களுக்காக இருக்குது, இந்த நாட்டுக்காக இருக்குது, அது தலைமுறைக்காக இருக்குது அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இது வரைக்கும் கட்சி தொடங்கி 2 வருடங்கள் ஆகுது. அவர் இந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு என்ன, அவருடைய மக்களுக்கான திட்டம் என்ன, தங்களுடைய ரசிகர்களை எந்த அளவுக்கு ஒழுக்கமா கட்டுப்பாடா வளர்த்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா வேணாமா? அதாவது விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில இருந்து கடைசியா நடந்த இந்த கரூர் துயர சம்பவம் வரைக்கும் விஜயனுடைய அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கம் எப்படி இருக்கு, அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா, பாத்திருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டோம் நீங்க விஜய ஒரு அரசியல் இந்த களத்துல நீங்க ஆதரிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த தம்பியோட ஒரு எளிமையான கேள்வி. அதாவது இன்னைக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அரசியலை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அரசியல் புரிதல் இருக்கணும். இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன, இது எல்லாமே தெரிந்திருந்த ஒருவரால் தான் அரசியலை சரியா நடத்த முடியும். அவர் ஆட்சி வந்தாதான் அதை சிறப்பான முறையில செயல்படுத்த முடியும், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆனா இது எதுவுமே தெரியாத விஜய் எப்படி நீங்க கண்மூடித்தனமா விஜய் சினிமாவில பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படி நீங்க அரசியலை நீங்க ஆதரிக்கிறீங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான செயல் இது. அப்ப உங்களை நம்பி இருக்கிற இந்த 84 லட்சம் பேருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சினிமாவில பிடிக்கும் அப்படிங்கறதுனால இப்ப நீங்க அரசியலை நீங்க ஆதரிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, எவ்வளவு தவறான ஒரு முடிவு. இப்ப நாளைக்கு தேர்தல் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பின்தொடர்பாளர்கள் அத்தனை பேருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுவீங்க. அப்ப எந்த மாதிரியான ஒரு ஆட்சி நீங்க எதிர்பார்க்கறீங்க? எந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமையும்? ஒருவேளை விஜய் நாளைக்கு வெற்றி பெற்று வராருங்க, ஆட்சிக்கு வராரு, முதல்வரா ஆகிறாரு. அப்ப எந்த மாதிரி ஆட்சியை கொடுப்பாரு? அவருடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், நீங்க தொண்டர்கள் மாறி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை கொடுப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாதா? இன்னும் உலக அரசியல் பேசுறீங்க,
அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உள்ளூர் அரசியலை பேசாத எந்த ஒருவனும் உலக அரசியலை பத்தி பேசுறான்னா அவன் நம்பவே நம்பாதீங்க. அதான் மதன் கௌரி உள்பட யாரா இருந்தாலும் சரி. உள்ளூர் அரசியல், அதாவது சொல்லுவாங்க, நீ கிராமத்துல சொல்லுவாங்க, பெத்த தாய்கை பட்டி போட்டு ஊர் முழுக்க அன்னதானம் பண்ணானா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு உள்ளூர் அரசியலை வந்து பேசாம நீங்க உலக அரசியலை பேச என்ன பயன்? உலக அரசியல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல உள்ளூர் அரசியலை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அப்ப இங்க உள்ளூர் அரசியல்ல யாரு வந்தா நல்லா இருக்கும், யாருடைய கொள்கை நல்லா இருக்கு, யார் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாங்க, யாருக்கு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனை யார் வந்து முன்ன வந்து நிக்கிறாங்க, மக்களுக்கு யாரு போராடுறாங்க, அப்ப இதை பற்றி எதையுமே தெரிஞ்சுக்காம நான் வந்து உலக அரசியல் தான் பேசுவேன், நான் சினிமாவில இருந்து வந்த சினிமாவில எனக்கு பிடிக்கிறதுனால நான் வந்து விஜய் ஆதரிப்பேன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? நான் இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு மதன் கௌரி அவர்கள்ட்ட வந்து பதில் இருக்கா? இன்னைக்கு கண்மூடித்தனமா விஜய் ஆதரிக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் மிகப்பெரிய ஒரு விஜய் ரசிகரா இருக்கீங்க. அதாவது எந்த ஒரு புரிதலும் இல்லாத, அரசியல் புரிதலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு விஜயனுடைய தீவிர ரசிகரா இருக்கீங்க. உங்களுடைய அந்த கனவு எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இப்படி நீங்க தீவிர ரசிகரா இருந்துகிட்டு எப்படி நீங்க சமூகத்துக்கு நீங்க ஒரு பொறுப்பாளரா இருப்பீங்க? ஒரு பொறுப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடிக்கடி ஒரு உங்க கனவு உங்க வீடியோல சொல்றீங்கல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அரசியலை பற்றி தெரியாத, அரசியல் புரிதல் இல்லாத, அரசியல் தெளிவில்லாத ஒரு நடிகன்ட்டு அவங்க கிட்ட வந்து இந்த ஆட்சியை கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஆதரிக்கிறது, இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா? இதுதான் உங்களுடைய பொறுப்பா? இதுதான் உங்களுடைய சமூக பொறுப்பா? ஒரு மனுஷன் 15 வருஷமா தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்காருங்க. இந்த நாட்டுல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். இங்க திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 திராவிட கட்சிகள் வந்து சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதாவது ஆட்சிக்கு வந்தா ஏதோ ஒன்று செஞ்சுதான் ஆகணும், அந்த வகையில சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதை போக முழுக்க 75% வந்து இங்க தீமைகள் தான், கெடுதலை தான் செஞ்சிருக்காங்க. நிர்வாகமே வந்து மோசமா போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அதற்கு மாற்றா வந்து இன்னைக்கு ஒரு தமிழ் தேசத்தை முன்னெடுத்து நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு 15-16 வருடங்களாக வந்து இன்னைக்கு தனித்து நின்று இன்னைக்கு களமாடிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இன்னைக்கு அவர் பேசாத விஷயங்கள் என்ன? இன்னைக்கு உள்ளூர் அரசியல இருந்து உலக அரசியல இருந்து அனைத்து வந்து பேசியிருக்காரு. அவர் இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வெறும் மனிதர்களுக்கான அரசியல் மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா நான் சீமானை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மனிதர்களை தாண்டி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுறாங்க. இயற்கை பற்றி பேசுறாங்க, இந்த மலைகளை பற்றி, இயற்கையை பற்றி, நீரை பற்றி, இந்த பூமியை பற்றி, மண்புழுவை பற்றி, அனைத்து உயிர்களை பற்றி இன்னைக்கு பேசுறாங்க. சரிங்க மதன் கௌரி, நான் எழுப்பக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கேள்விதான். இன்னைக்கு நாம நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இந்த பூமி வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தானே? இதுல எந்த மாற்றுக்கத்தும் இல்லையே. அப்ப இந்த பூமியை பற்றி இன்னைக்கு யார் பேசுறாங்க? இந்த பூமி வந்து இந்த அளவுக்கு பால்பட்டு இருக்கு, இந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை வந்து கண் முன்னால காமிச்சிருங்க பாப்போம். விஜய் இதை பற்றி அதை பேசியிருக்காரா? இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர் யாராவது வந்து பூமியை பற்றி, இந்த பூமியுடைய பாதுகாப்பை பற்றி, அடுத்த தலைமுறை நல்வாழ்வை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? யாருமே பேசுறது கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் தானே 15 வருஷமா தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை தேவை என்ன? சுவாசிக்க நல்ல காற்று, அடுத்து குடிக்க நல்ல தண்ணி, சாப்பிட நல்ல உணவு, நஞ்சில்லா உணவு, இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து ஆரோக்கியமா வாழ முடியும். அப்ப இதை பற்றி பேசுகிற ஒரு அரசியல்வாதி யாரு? அண்ணன் சீமான் அவர்களை பற்றி யார் இந்த விஷயத்தை வந்து யாரு பேசுறாங்க? அப்ப தொலைநோக்கு பார்வையோட இப்படி பல விஷயங்களையும் இப்படி அனைத்து உயிலுக்குமான அரசியலை பேசக்கூடிய சீமானை புறக்கணித்து விட்டு எந்த ஒரு கொள்கை புரிதலும் இல்லாம, ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு நடிகனை வந்து அவர் அரசியலுக்கு வராருங்கிற ஒரு காரணத்துக்காக, இங்க சினிமாவில் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க அரசியல் நிலைப்பாட்டி அவர் வந்து ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சீமான் தம்பியினுடைய ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறது தான் எனது கேள்வி. அப்ப அடிக்கடி சொல்றீங்களா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு. அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான அர்த்தம் என்ன, பொருள் என்ன? இதுதான் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் மதன் கௌரிட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த நாட்டை பற்றி சிறிதும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அப்படிங்கிறது தான் எனது குற்றச்சாட்டு. சரி நண்பர்களே, அதாவது மதன் கௌரி அவருடைய காணொலியை பார்க்கும்போது என் மனதுக்குள்ள இருந்த ஆதங்கம், அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஒரு காணொலி பதிவு. கடந்த 60 ஆண்டுகள திராவிட கட்சியினுடைய ஆட்சியில இந்த நாடும் சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எழக்கூடிய ஒரு ஆதங்கம், ஒரு தனி மனிதனுடைய, ஒரு சாமானியுடைய ஆதங்கமாக தான் இந்த காணொலியை இந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து மதன் கௌரி எது பார்க்க போறது கிடையாது. இருந்தாலும் என் மனதில் உள்ள ஆதங்கத்தை தான் இந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நாம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு எளிப்பிள்ளையா இருந்தாலும் நாம வந்து ஒரு சமுதாய மாற்றத்துக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு பணியை வந்து செய்வோம். அதற்காக எப்படியாவது 2026 வந்து நாம் தமிழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கும், அடுத்து வர தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வெற்றி பெறுவதற்கும் நம்மளால முடிந்த ஒரு கலப்பணியை செய்வோம், நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்வோம். சரி நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவல் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.